ஆக்சுவலாக நான் லாஸ்ட் இயரே பண்ணேன். அப்போ வந்து என்னாச்சுன்னா எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ப்ராப்பராக பண்ணாதனால செலக்ட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் லெவல் 1 லெவல் 2 எல்லாம் கிளியர் பண்ணி இப்போ லெவல் 3ல் இங்கே இது பண்ணியிருக்கோம் விபிஜியில். இப்போது பெண்டன்ட் அந்த மாதிரிலாம் பண்ண சொல்லி ஆக்சுவலாக மேனுவலாக சொல்லி கொடுக்குறாங்க. லைக் ஆக்சுவல் மெட்டலில் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம நகை எப்படி வாங்கும்போது எப்படி இருக்கோ அதெல்லாம் இது பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கோம். யூனிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி யாருக்கும் பெருசாக கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃபார்வர்ட் போல இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்காது, எஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இது அமைச்சு கொடுத்த தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் முதல்வன் திட்டம் அண்ட் டிஎன் ஸ்கில்ஸ்க்கு ரொம்ப பெரிய நன்றி. இந்த டிஎன் ஸ்கில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னோட பேக்ரவுண்டும் ஜுவல்லரி தான், அதனால் எனக்கு இந்த ஜுவல்லரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ எம்சிக்யூ தான் நடத்துனாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணி அடுத்து சென்னையில் செகண்ட் ரவுண்ட் நடத்துனாங்க. அது ஒரு $1 மாதிரி பண்ண சொன்னாங்க. அதுலேயும் செலக்ட் ஆகி இப்போது ஸ்டேட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். Thanks to our Tamil Nadu government and TNSDC organize this competition and giving to opportunity. Now I am working now in BVJ. Paper form to create a metal also. Design will give this. Lots of things up there like a measurement, surface finish, socket making. More of the criteria will be there and they will make it with time and with quality. தேர்ட் லெவலுக்காக 3 நாள் வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நான் நிறைய நாலேஜ் வந்து எனக்கு கற்றுக்கிட்டேன். எப்படிலாம் ஜுவல்லரி பண்ணணும், அதில் இருக்க ப்ராசஸ் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ லெவல் 3 வந்து நான் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மெட்டலில் எப்படி ஜுவல்லரி பண்ணுற மாதிரி நம்ம அதை மாற்றுறது, அதை அப்படி எப்படி கட் பண்ணுறது, அதை எப்படி வளைச்சி ஒரு ஜுவல்லரி அழகாக மேக் பண்ணுறது அப்படின்றத வந்து நாங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து லெவல் 3க்கு வந்து நான் லெவல் 4க்கு நான் செலக்ட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த டிஎன் ஸ்கில்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட், அப்புறம் நான் முதல்வனுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.